ஸ்ரீ வேலுகந்த விநாயகரின் அருளாலும் 11 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவண யூடியூப் சேனல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஆகச் சிறந்த யோசனைகள் எல்லாம் பயனற்றவைதான். நீங்கள் செயல்படாத வரை உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேர்களே, இன்றைய காணொளியில் நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, லக்னம்னா என்ன, லக்னத்தை ஒருவருடைய ஜாதகத்துல நாம எப்படி தெரிந்து கொள்வது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். லக்னம் என்றால் என்ன? ஒரு ஜனனம் நிகழும் போது சூரிய ஒளியானது எந்த ராசியில், அதாவது 12 ராசிகளில் எந்த ராசியில் எந்த புள்ளியை மையமாக கொண்டு இருக்கிறதோ அதைத்தான் நாம லக்னம்னு சொல்றோம். இது ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தை வைத்து கணிக்கப்படுது. லக்னம் பல வகை உண்டு. அதுல நம்ம ஒரு சிலதை தான் பார்க்க போறோம். அதாவது ஆதர்சன லக்னம், சிரோதய லக்னம், பூபதன லக்னம், இந்த 3 லக்னத்தை தான் பார்க்கிறோம். ஆதர்சன லக்னம்ங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததின் விளைவாக ஒரு கரு ஜனிக்கும் நேரத்தை ஆதர்சன லக்னம்னு சொல்றாங்க. இத கணிப்பது என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. சிரோதய லக்னம் ஒரு குழந்தையானது தாயின் கருவறையிலிருந்து தலை வெளிவரும் நேரத்தை சிரோதய லக்னம்னு சொல்றாங்க. அதாவது சிரசு என்றால் தலைன்னு அர்த்தம், தோன்றுதல் என்றால் உதயம் அர்த்தம். இதைத்தான் சிரோதய லக்னம்னு சொல்றாங்க. பூபதன லக்னம் ஒரு குழந்தையானது தாயின் கருவறையிலிருந்து விடுபட்டு தொப்புள் கொடியானது அறுபடும் போது வீறிட்டு அழுது பூலோகத்தில் தொடர்பை ஏற்படுத்தும் நேரமே பூபதன லக்னம்னு சொல்றோம். இந்த லக்னத்தை தான் நாம இப்ப நடைமுறையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லக்னம் தான் இப்போ நடைமுறையில உள்ளது. இது மாதிரி இன்னும் பல வகையான லக்னங்கள் உண்டு. இப்போ நாம ஜாதகத்துல, ஒருவரின் ஜாதகத்துல லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது லக்னத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல 2 விதமான கட்டங்கள் இருக்கும். ஒண்ணு ராசி கட்டம், இன்னொன்னு நவாம்சம் அல்லது அம்சம்னு போட்டுருவோம். இந்த 2 விதமான கட்டத்துல ராசி கட்டம்ங்கிறது இப்படி இருக்கும். இந்த ராசி கட்டத்துல 12 கட்டங்களா பிரிச்சிருப்போம் இந்த ராசி கட்டத்தை. இதுல இந்த 1ன்னு போட்டிருக்கிறது மேச ராசி, அதுக்கப்புறம் 2வது ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி, இப்படி 12 கட்டங்களும் ஒவ்வொரு ராசியும் போட்டிருக்கோம். இதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேச ராசி அப்படிங்கிறதுல இந்த பாருங்க, தனியா இந்த ஒரு கட்டத்தை தனியா பிரிச்சு போட்டிருக்கிறேன். இதுல இந்த லான் போட்டு இப்படி இருக்கிறது தான் லக்னம். ஒருவருடைய ராசி கட்டத்துல லானான் போட்டு இந்த மாதிரி இருந்தால் அதுதான் லக்னம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேச ராசியில இது மாதிரி லானான் போட்டிருந்ததுன்னா அவர் மேச லக்னத்துல பிறந்திருக்கிறதா அர்த்தம். இப்போ இந்த மேச லக்னம்ங்கிறதான் முதல் பாவகம். இந்த லானான் போட்டிருக்கிறது லக்னம், இந்த லக்னம் தான் முதல் பாவகம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கடகத்துல பார்ப்போமே, கடகத்துல பார்த்தோம்னா கடகத்துல லானான் போட்டிருந்ததுன்னா அவர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ கடக லக்னம் தான் முதல் பாவகம். இதை வைத்துதான் மற்ற பாவகங்களை கணக்கிடப்படுது. இந்த லக்னம் முதல் பாவகமாக கொண்டு மற்ற கிரகங்கள் எந்தெந்த பாவகத்துல இருக்கு, அந்த கிரகங்கள் என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கணிக்க முடியும். ராசி கட்டத்துல இந்த மாதிரி லானான் போட்டு எங்க இருக்கோ அதுதான் லக்னம். அதை வைத்துதான் நாம் பலன் சொல்ல முடியும். இது மாதிரிதான் இப்போ ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஜோதிடர் இந்த லக்னத்தை முதல் பாகமாக கொண்டுதான் நமக்கு லக்ன
பலன்களை சொல்லி வருவாரு. இந்த லக்கணத்தின் அடிப்படையில தான் ஒருவர் பிறந்து அவருடைய வாழ்க்கையில இன்ப துன்ப பாவ புண்ணியங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு எந்த காலகட்டங்களில் அனுபவிப்பார் என்பதை முடியும் கணித்து சொல்ல முடியும். இப்படிதான் லக்கண பாவங்களை வச்சு பலன் சொல்லப்படுது. சரிங்க நேர்களே, லக்கணத்தை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்த காணொளியில் நாம எந்த லக்கணத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி பலன்கள் உண்டு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நமது சேனலுக்கு புதிய நபர்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.